Anurokumara Dissanayake. Anurokumara Dissanayake. அன்று வந்தா நல்லது. අනුරකුමාර දිසානායක වන මම ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ நாளை மறுதினம் இந்த கல்வர் கூட்டத்தை எல்லாத்தையுமே பிடிச்சி கூட்டுக்கட்சி ஆதரவும் இல்லாமல் வடகிழக்குல நிறைய வாக்குகளை பெற்றிருந்தார். புதிய பிரதமராக ஒரு பெண் பிரதமர் பதவி பிரமாணம் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்கா பதவியேற்று மக்களுடைய மாற்றத்திற்கான பாதையை திறந்து வச்சிருக்காரு. எத்தனை பேருக்கு அனுரகுமார திசாநாயக்கா இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்தது பிடிச்சிருக்குன்னு சொல்லி போட்டு பார்க்கறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே நீங்க எல்லாருமே லைக் பண்ணுங்க. எத்தனை பேர் லைக் பண்ணிக்கீங்கன்னு சொல்லி போட்டு நான் பார்க்க போறேன். இன்று அனுரகுமார திசாநாயக்கா அவருடைய கட்சி அலுவலகத்தில் இருந்து அவர் பதவி பிரமாணம் செய்வதற்காக வேண்டி கொழும்பில் உள்ள ஜனாதிபதி அலுவலகத்திற்கு வருகை தந்தார். இதன் போது கட்சியின் ஆதரவாளர்கள் நிறைய பேர் ஒன்று கூடியிருந்தாங்க. அதே மாதிரி விசேட அதிதிகளும் இதுல கலந்து கொண்டிருந்தாங்க. இந்த நிகழ்வில் முப்படையின் தளபதிகளும் கலந்து கொண்டிருந்தாங்க. இதன் போது 2024 அதாவது இலங்கையினுடைய 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பிரதம நீதி அமைச்சர் ஜயந்த ஜெயசூரிய முன்னிலையில அனுரகுமார திசாநாயக்க சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்கா பதவியேற்று மக்களுடைய மாற்றத்திற்கான பாதையை திறந்து வச்சிருக்காரு. இதன் பிறகு நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய கடமையை மக்களாகிய நாம எல்லாருமே அனுரகுமார திசாநாயக்காவின் கையில கொடுத்திருக்கோம். அனுரகுமார திசாநாயக்கா இந்த நாட்டை எப்படி கட்டியெழுப்ப போறான்னு சொல்லி கொடுத்தான் நம்ம எல்லாரும் பார்க்கறதுக்கு ஆவலா இருக்கும். நாடு ஒரு திவாலான நிலையில, அது மட்டும் இல்லாம படுமோசமான நிலையில, அது மட்டும் இல்லாமல் விலைவாசிகள் அதிகரித்த நிலையில இப்ப காணப்படுது. இந்த பாரிய சுமைய மக்கள்கிட்ட இருந்து எப்படி அனுரகுமார திசாநாயக்கா குறைக்க போறாருன்னு சொல்றது ஒரு பெரிய ஒரு சவால்னு சொல்லி போட்டு அனுரகுமார திசாநாயக்கா அவர் இன்றைக்கு பதவி பிரமாணத்தின் போது தெரிவிச்சிருந்தாரு. இந்த நாட்டை கட்டியெழுப்புவது என்பது ஒரு பெரிய ஒரு வேலை. இந்த வேலையை நான் மட்டும் செய்ய முடியாது. உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பு இருந்தால் மாத்திரமே இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும். அது மட்டும் இல்லாமல் சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பும் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு மிக முக்கியமானது ஒன்று என்று சொல்லி போட்டு அனுரகுமார திசாநாயக்கா தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அனுரகுமார திசாநாயக்கா தெரிவிக்காரு, என்னை நம்பி வாக்களித்த அனைவருக்கும் நன்றி. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வாக்களிக்காத வாக்காளர்களுக்கும் நன்றி. நாடு என்ற ரீதியில நீங்க எல்லாருமே சமம் என்று அனுரகுமார திசாநாயக்கா தெரிவிச்சிருந்தாரு. எனக்கு வாக்களிச்சவங்க சரி வாக்களிக்காதவங்க சரி எல்லாருமே நாடு என்ற ரீதியில நீங்க எல்லாரும் ஒன்றுதான் சொல்லி போட்டு அனுரகுமார திசாநாயக்கா இதன் போது தெரிவிச்சிருந்தாரு. நிறைய விடயங்களை அனுரகுமார திசாநாயக்கா பதவியேற்பின் பின்னர் பேசியிருந்தாரு. இலங்கையினுடைய இடதுசார் கட்சி ஒன்றிலிருந்து முதல் முறையாக அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்காரு. இதுவரைக்கும் இலங்கையினுடைய ஜனாதிபதியை தீர்மானிக்கக்கூடிய கட்சிகளாக 2 பிரதான கட்சிகளே காணப்பட்டது. எதுன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கை சுதந்திர கட்சி, அதே மாதிரி ஐக்கிய தேசிய கட்சி. இந்த இரு கட்சிகளுமே ஜனாதிபதி யாருன்னு சொல்லி போட்டு தீர்மானிக்கிற கட்சியாக இருந்துச்சு. 2024 ஜனாதிபதி தேர்தலில் முதல் முறையாக இடதுசார் கட்சி ஒன்று ஜனாதிபதியை தீர்மானித்திருக்கு. அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அனுரகுமார திசாநாயக்கா 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியா மாறியிருக்காரு. அதே மாதிரிக்கு வடகிழக்கு தமிழ் பேசக்கூடிய மக்களும் அனுரகுமார திசாநாயக்காவை ஆதரிச்சு நிறைய வாக்குகளை போட்டிருந்தாங்க. ஏன்னு சொன்னா அனுரகுமார திசாநாயக்காவுக்கு வடகிழக்குல எவ்வித கூட்டு கட்சிகளுமே இல்ல. அனுரகுமார திசாநாயக்காவுக்கு எந்தவித கூட்டுக்கட்சி ஆதரவும் இல்லாமல் வடகிழக்குல நிறைய வாக்குகளை பெற்றிருந்தார். இன்றிலிருந்து ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்கா மாறி எவ்வாறு நாட்டை கட்டியெழுப்ப போறாரு என்று சொல்லி போட்டு நம்ம எல்லாருமே பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னு சொன்னா அனுரகுமார திசாநாயக்காவுக்கு அதிகமான மக்கள் வாக்களித்து அனுரகுமார திசாநாயக்காவை ஜனாதிபதியாக தெரிவு செய்திருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்துல நாட்டினுடைய பிரதமர் தினேஷ் குணவர்த்தன பதவி விலகியிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா தினேஷ் குணவர்த்தனையும் பதவி விலகிட்டாரு. அடுத்தது யாரு பிரதமர்னு சொல்லி போட்டு நிறைய பேச்சுக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்காவால புதிய பிரதமராக ஒரு பெண் பிரதமர் பதவி பிரமாணம் செய்ய இருக்காரு. இன்றைக்கு 7 மணி அல்லது நாளைய தினம் பதவி பிரமாணம் நடக்கும் சொல்லி போட்டு நிறைய தகவல்கள் வெளியாகிய வண்ணம் காணப்படுகின்றது. இலங்கையினுடைய 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக மாறி இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்காவுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் அனுரகுமார திசாநாயக்கா சொல்லியிருந்தாரு, அவரது தேர்தல் பிரச்சார மேடைகள்ல முதலாவதாக நான் செய்யக்கூடிய விடயம் என்னன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கல்வர் கூட்டத்தை எல்லாத்தையுமே நான் பிடிச்சி அவர்களுக்கு தண்டனை வழங்கி கொடுப்பேன். அதே மாதிரிக்கு இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நான் மாற்றி அமைப்பேன் என்று சொல்லி போட்டு அனுரகுமார திசாநாயக்கா சொல்லியிருந்தாரு. இப்பதான் பதவி பிரமாணம் செஞ்சிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்தால நான் நினைக்கிறேன் நாளை மறுதினம்
இந்த கல்வர் கூட்டத்தை எல்லாத்தையுமே பிடிச்சி அனுரகுமார திசாநாயக்கா தண்டனை வழங்கி கொடுப்பாருன்னு சொல்லிப்பட்டு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா என்ன தெரிவிச்சிருக்காருன்னு சொல்லிப்பட்டு பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னும் ஓரிரு நாட்களில் பார்லமன்றம் கலைக்கப்படும், அதன் பிறகு பொது தேர்தல் நடத்தப்படும் சொல்லிப்பட்டு அனுரகுமார திசாநாயக்கா தெரிவிச்சிருக்காரு. தொடர்ச்சியாக நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா புதிய அமைச்சரவை பதவியை தொடர்ச்சியாக வழங்கிட்டு வராரு. பாதுகாப்பு அமைச்சரை மாத்திருக்காரு. இப்படி நிறைய அமைச்சுக்களை மாற்றம் செஞ்சுட்டு வராரு அனுரகுமார திசாநாயக்கா. நாட்டில் புதிய மாற்றங்களையும் சிறந்த மாற்றங்களையும் அனுரகுமார திசாநாயக்கா கொண்டு வருவார்னு சொல்லிப்பட்டு மக்கள் எல்லாருமே நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம அனுரகுமார திசாநாயக்கா அவர்களின் வெற்றியை நாடளாவிய ரீதியில முழு மக்களும் கொண்டாடி கொண்டிருக்காங்க. எல்லாருமே அனுரகுமார திசாநாயக்காவின் வெற்றியை கொண்டாடிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் அனுரகுமார திசாநாயக்கா அவரு தெரிவிச்சு, அதாவது அவரு பிரச்சார மேடைகள்ட மக்கள்கிட்ட கொடுத்த உத்தரவாதங்களை சரியாக கடைபிடித்து நடப்பார்னு சொல்லிப்பட்டு நம்ம எல்லாருமே நம்புறோம். வளமான நாடு அழகான எதிர்காலம் என்ற ரீதியில நாட்டை கொண்டு போவார்னு சொல்லிப்பட்டு நம்ம எல்லாருமே நம்புறோம். இந்த நாட்டினுடைய 9வது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை கட்டி எழுப்புவார்னு சொல்லிப்பட்டு நம்ம எல்லாருமே நம்புறோம். மிஸ்டர் சிலோன் யூடியூப் சேனலுக்கு நீங்க முதல் முறை வந்திருக்கீங்கன்னு சொன்னா மிஸ்டர் சிலோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் தட்டி வைங்க. நான் போடுற வீடியோக்கள் உடனடியாக உங்க எல்லாருக்குமே வந்து சேரும். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ரிஜாஜ் இஸ்மாயில்.